ஏன் பொறுமை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு நிலத்தை வாங்கி போடுறாங்க. அது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டதை அவங்க டெய்லியும் வந்து தினமும் பார்க்குறாங்க. நம்ம வாங்கி போட்டிருக்கோம், நிலம் இருக்குது, இது எப்பயாவது மேலே போகுன்ட்டு. இதே இதுனா நிலத்தை பற்றி ஓரளவு அவங்களுக்கான இது தெரிஞ்சிருக்கும். இந்த நிலம் இங்கே இருக்குது, இந்த விலை போகும் அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பங்குச்சந்தையை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்லை. யாரும் கற்றுக் கொடுக்கறதில்ல, கற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. அது மேம்போக்காக அது ஏதோ ஒரு இடம், அது வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த இதில் போய் படித்து ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் இந்த இது வராது. அந்த பொறுமைங்கிறது எதுக்குன்னா, ஒரு நிறுவனம் இப்போது வேறு ஒன்றும் இல்லை, விவசாயமும் எடுத்துக்காங்க. ஒரு விதையை ஊன்றி விட்டு தினமும் தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தால் அந்த விதை முளைக்காது. அதுக்கான விதை ஊன்றி அதுக்கான காலங்கள் நம்ம கொடுக்குறப்ப தான் அது ஒரு பயிராகி நமக்கான ஒரு பலன் கொடுத்து நம்ம அறுவடைக்கு தயாராகும். அதே தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கும் பொருத்தி பார்க்கணும். நீங்கள் ஒரு நிறுவனத்தோடைய ஒரு பங்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு முதலாளி. அப்போ அந்த நிறுவனம் என்னென்னலாம் பண்ணுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுது, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அந்த அந்த காலத்துக்கான அவங்களுக்கான அந்த இடத்தை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த பொறுமை. அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் வளர்ந்து அதற்கான பங்கை நம்மளுக்கு, அந்த பங்குக்கான தொகையை நம்மளுக்கு தரும். அந்த பொறுமைக்கான பரிசு தான் நமக்கு சந்தை கொடுக்கும். சந்தைங்கிறது ஒன்றும் இல்லை, ஷேர் பண்ணிக்கோ, ஷேர் மார்க்கெட். என்கிட்ட இருக்கிறத நீ ஷேர் பண்ணிக்கோ. ஒரு நேர ஒழுங்கோட ஒரு பொறுமையாக நீங்கள் காத்திருந்தா உங்களுக்கான பலன் நிச்சயமாக என்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஷேர் மார்க்கெட்.